சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கேன்சரை ஃபுல்லா கியூர் பண்ண முடியும். ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் மத்தியில கூட கம்மி, ஸோ பப்ளிக் மத்தியில ரொம்ப கம்மியா இருக்குது. கேன்சர் சில வார்னிங் சைன்ஸோட வரும். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எல் சிந்தனை, ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் அட் பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆன்காலஜி, கோயம்புத்தூர். இந்த செப்டம்பர் 7ல நம்ம செலிப்ரேட் பண்றது வேர்ல்ட் ரேடியோ தெரப்பி அவேர்னஸ் டே. ஸோ இதுல ரேடியோ தெரப்பி மட்டும் இல்லாம ஜென்ரல் கேன்சர் அவேர்னஸ் பத்தி சொல்லலாம். இப்போ அடிக்கடி கேன்சர்னு கேள்விப்படுறோம், ரொம்ப காமனா இருக்கு. கேன்சர்னு சொன்னாலே பயம் வந்துடும். குட் நியூஸ் என்னன்னா, சரியான நேரத்துல கரெக்டா டயக்னோஸ் பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கேன்சரை ஃபுல்லா கியூர் பண்ண முடியும். கேன்சர்ஸ்க்கு சில வார்னிங் சைன்ஸ் இருக்கும். உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில சின்ன கட்டியோ இல்ல மார்புல சின்ன கட்டியோ, இல்ல பெண்களுக்கு மெனப்பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ளீடிங் வந்தாலோ, இல்ல மிலுங்க கஷ்டம், பேச்சுல வாய்ஸ் மாற்றம், எடை குறைதல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்டு செக் பண்ணிக்கணும். அடுத்து, ரேடியோ தெரப்பினா என்ன அப்படின்னு பாதி பேருக்கு தெரியாது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்னு சொன்னாலே சர்ஜரி இல்ல கீமோதெரப்பின்னு தான் நினைப்பாங்க. பட் ரேடியோ தெரப்பி வந்து இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பில்லர் இன் கேன்சர் ட்ரீட்மெண்ட். இது கம்ப்ளீட்லி சேஃப், பெயின்லெஸ் அண்ட் ஓபிடி பேசிஸ்லேயே ட்ரீட்மெண்ட் நடக்கும். எந்தெந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கலாம்? உடம்புல வர ஆல்மோஸ்ட் எல்லா கேன்சருக்கும் ரேடியேஷன் தெரப்பி கொடுக்க முடியும். பிரெயின்ல வர டியூமர், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பையில வர புற்றுநோய்கள், ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ், வாயில வரது, தொண்டையில வர கேன்சர், இல்ல நுரையீரல்ல, ப்ராஸ்டேட், எலும்புல வரது, என் குழந்தைங்களுக்கு வர புற்றுநோய்கள்ல கூட நம்ம ரேடியேஷன் தெரப்பி கொடுக்க முடியும். சில அட்வான்ஸ் ஸ்டேஜ் 4 ஆகும்போது வலியோ இல்ல ப்ளீடிங்கோ ரொம்ப அதிகமாகும் போது இந்த ரேடியேஷன் தெரப்பி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதனால லைஃப் சேவ் பண்ண முடியும். சில கேன்சர்ஸ்க்கு ரேடியேஷன் தெரப்பி மட்டும் தேவைப்படும். ஒரு சில கேன்சர்ஸ்க்கு சர்ஜரி, கீமோதெரப்பியோட சேர்ந்து ரேடியோ தெரப்பி தேவைப்படும். மாடர்ன் ரேடியோ தெரப்பி டெக்னிக்ஸ், அதாவது IMRT, SBRT, VMAT, டோமோதெரப்பி, புரோட்டான் தெரப்பி, இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஃபோக்கஸ்டா ரேடியேஷன் தெரப்பியை டார்கெட்டுக்கு மட்டும் டெலிவர் பண்ண முடியும். ரேடியேஷன் தெரப்பினா என்னன்னா, ஹை எனர்ஜி ரேஸ் லைக் எக்ஸ்ரேஸை யூஸ் பண்ணி கேன்சர் செல்ஸோட டிஎன்ஏவை டார்கெட் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணுது. ஸோ இந்த மாடர்ன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணும்போது சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருந்து நார்மல் டிஷ்யூஸை சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்னா காஸ்ட் அதிகமா இருக்குமே அப்படின்னு பயப்பட்டே பாதி பேர் வர மாட்டாங்க. பட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல, ஈவன் நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இல்ல இன்சூரன்ஸ்க்கு அப்ளிகபிளா இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் ஈஸிலி ஆக்சசிபிளா கிடைக்கும், ஈவன் இந்த மாடர்ன் டெக்னிக்ஸும். பிகஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, ரேடியோ தெரப்பி பத்தின அவேர்னஸ் ரொம்ப கம்மி. ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் மத்தியில கூட கம்மி, ஸோ பப்ளிக் மத்தியில ரொம்ப கம்மியா இருக்குது. கேன்சர்னு சொன்னாலே பயம். இதுல ரேடியேஷன் தெரப்பி, காஸ்ட், லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாம் யோசிச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்க தயங்குவாங்க. இதனால நம்ம அந்த கோல்டன் ட்ரீட்மெண்ட் டைமை மிஸ் பண்றோம். அந்த டைம்ல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கேன்சர்ஸை ஃபுல்லா கியூர் பண்ண முடியும். அதனால இந்த வேர்ல்ட் ரேடியோ தெரப்பி அவேர்னஸ் டேக்காக என்னோட சின்ன ரெக்வஸ்ட் மக்கள் கிட்ட, கேன்சர்னு சொன்னாலே பேனிக் ஆகாதீங்க. ப்ராப்பர் அட்வைஸ் கரெக்டான டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏர்லி டிடெக்ஷன் கேன் கியூர் லைஃப்ஸ். கரெக்டான டைம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஃபுல்லா கேன்சரை கியூர் பண்ண முடியும். ஸோ தவறான இன்ஃபர்மேஷன் கேட்டு பயப்படாதீங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல ரேடியேஷன் தெரப்பிங்கிற ஆப்ஷன் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனா இருக்கணும், ஈஸிலி ஆக்சசிபிளா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும். ஸ்டே இன்ஃபார்ம்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.